என்ன பாட்டி? பஞ்சவரணம் பாட்டி, என்ன நீ புதுசா அப்பதான் பேரனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீ இந்த பக்கம் நடந்து வரலாமா? பேரனை கொண்டு வண்டியில ஜாமனி இறக்கி கூட சொல்ல வேண்டியது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீனு? டேய், உங்களை தாண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களை தான் எதிர்பார்த்து. ஏண்டி உங்களுக்கு நான் என்னடி கெடுதல் பண்ணேன்? என்ன கெடுதல் பண்ணேன்? நீங்க திங்கிற சோத்துல நான் மண்ணலி பட்டனாடி. ஏண்டி என் குடும்பத்தை அப்படி நடு தெருன்னு பாட்டி மானத்தை வாங்கி விட்டீங்களேடி? ஏண்டி என் பேரன் கல்யாணம் இப்படி அப்படி நடக்கணும், இப்படியே நடக்கணும்னு கேட்குறேன். இன்னும் எப்படி நடக்குமா? உன் பேரன் மண்ணை விலைக்கு பண்ணி எப்படி நடக்குமா? என்னடி எகிற? என் பேரனுக்கு என்ன குறைச்சல்? அவன் சொக்க தங்கம்டி. அவனுக்கு சும்மா ஊரை கூட்டி ஜாம் 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 ஜாம்னு சூப்பரா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் ஆசைப்பட்டு கிடந்தேன்டி. அம்புட்டுலே மண்ணலி போட்டுட்டீங்கடி. டேய் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. இம்புட்டுக்கு காரணம் நீங்க தானே. ஐயோ, என்ன பாட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? உங்க வீட்டுல பிரச்சனைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க எல்லாரும் ஊர் சனங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி நாங்களும் ஒரு ஓரமான வேடிக்கை தானே பார்த்தோம். நாங்க வேற ஒன்றும் பண்ணலையே. வேடிக்கை பார்த்தாலும் வேடிக்கை. ஏண்டி ஈம்புட்டு தூரம் ஒன்று மண்ணா பழகி விட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. கிளவி எங்கடி இருக்கிற சீக்கிரம் வாடின்னு எவ்வளாச்சும் ஒருத்தி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தீங்களாடி? வண்டி எடுத்துட்டு வந்து என்ன கண்ணு முன்னாடி நிறுத்திருந்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சாயத்தை நான் கிளின்னு கிழிச்சு எடுத்துருப்பேன்டி. என் பேரனுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் விட்டுருக்கவே மாட்டேன்டி. கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பேன்டி. அதனாலதான் கூப்பிடல. நீ பட்டுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தி விட்டீங்கன்னா அப்புறம் அது வந்து என்ன ஆவறதே? நாடே பொட்டா கோழி மாதிரி கொக்கங்கிற. ஐயா, நீ என்ன அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற? கிளவி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன் புருஷனை போய் கேளு, எங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் புருஷனை கேட்கறதுக்கு எனக்கு தெரியும்டி. பின்னாடி நக்கல் பேச்சு பேசுறீங்களா? உன் பேரனுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆனது, அவன் அழைச்சிக்கிட்டு வந்து விட மாட்டானா? நீ எதுக்கு நடந்து வார இப்பெல்லாம் பேச சொல்லி? நான் எடவுட்டா இல்லை கிண்டலு நக்கல் நையாண்டி எல்லா வேலையும் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க? இந்த பஞ்சவரத்தை பத்தி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ பாட்டி, ஏன் இப்படி கோவப்படுற? உங்க வீட்டுல நடந்த கல்யாணத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் பொண்ணு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான். இதை காரணமா வச்சு நல்ல படிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டானே உன் பேரன்னு. அவனை கூப்பிட்டு வச்சு பாராட்டாம நீ என்னடா எங்கள்கிட்ட சண்டை வந்துடுற? எங்களுக்கும் உங்க வீட்டுல நடந்ததுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருக்குடி, சம்பந்தம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க நின்னீங்கல்ல, 4 பேர் நின்றுக்கீங்கடி. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டி. இந்த பேரு தினுசா, திக்குவாய் தினுசா, அலமேல வந்தாலுமே பஞ்சாயத்துக்கு ஒரு வார்த்தை சொல்ல பத்தியா? இருக்கட்டும், அவளை நான் வச்சுக்கிறேன். இருக்கட்டும். ஐயோ இல்லை பாட்டி, தாத்தா தான் வந்து கூப்பிட்டாங்க போல இருக்கு. எனக்கு எது நடந்ததுன்னே எனக்கு முழுசாக தெரியவே தெரியாது பாட்டி. அவங்களே வரலன்னு தான் சொன்னாங்க. வந்தால் நீங்கள் எதுவும் கோச்சிக்குவீங்கன்னு சொன்னாங்க தான். இருந்தாலும் தாத்தா கூப்பிட்டதுனால மறுக்க முடியாமல் வந்துட்டாங்க. அப்புறம் ஊருக்குள்ளே பெரிய மனுஷனை போயிட்டாருன்னு என் மாமனாரி பஞ்சாயத்து கூப்பிட்டு நிப்பாட்டி விட்டாங்க. அப்படி என்ன பண்ண முடியும் பாட்டி? பண்ணியிருப்பா, அலமேலு வேணும்னே பண்ணியிருப்பா. ஏன்னா உன்னை பற்றி 1008 குறை சொல்கிறவ என் வீட்டில் எப்படி கல்யாணம் பண்ணால் என் மருமகளை எப்படி வச்சு நான் வாழ்கிறேங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால இதுக்காகவே திட்டம் போட்டு இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணியிருப்பா. ஆமாம், இங்கே பா, அவளை என் வீட்டில் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் அவளை வீட்டை விட்டு நான் துரத்தாமல் விட மாட்டேன்டி. என் பேரனோட அழகுக்கும் குணத்துக்கும் மரியாதைக்கும் இந்த ஊரில் இருக்கிற செல்வாக்குக்கும் அவனுக்கு ஏற்ற பொண்ணு அவள் கிடையவே கிடையாதுடி, கிடையவே கிடையாது. அப்படியா? இருக்கட்டும் கிளவி, சரியான ஆளுதான் நீனு. ஓ பேரன் அப்படியே கலெக்டருக்கு படிச்சிருக்கிறான். அப்படியே ஏறுனா பழசரு இறங்குனா பழசருன்னு படிச்சுட்டு அப்படி பதவியில் அந்தஸ்தா இருக்கிறான். கால் மேல காலை போட்டு உக்காந்துக்கிட்டு அவன் பேசுற பேச்சா போறான். எல்லாரும் கை கட்டி நின்று கேட்பாங்க. அந்த மாதிரி மரியாதையான வேலை பார்க்குறான். அந்த அளவுக்கு இருக்கிற அவனுக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் தகுதி குறைச்சலான பொண்ணு தான். என்னடி 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 என் பேரை படிக்காதவன்னு சொல்லி காட்டுறியாடி? ஏன் என் பேரை படிக்காட்டியும் காசு பணத்தில் என்ன குறை இருக்கு அவனுக்கு? இன்னைக்கும் வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிப்பாண்டி. உன் புருஷன் சம்பாதிப்பான வெளிநாட்டில்? இந்த பேர அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காதாம சொல்லிவிட்டு என் புருஷனை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்காதாமா. பேரன் 2000 சம்பாதிச்சேன்னா என் புருஷன் அதை விட அதிகமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி நீ இதுக்கு கவலைப்படுற? 2000 சம்பாதிக்கணும். 2000 கலெக்டருக்கு 2000 கிடையாது, அதை விட அதிக சம்பளம், அதோட மரியாதையும் அதிகம். உன் பேரனுக்கு என்ன மரியாதை கிடைக்குமா? என் பேர மரியாதைக்கு என்னடி குறைச்சலு? குறைச்சல் தான்ங்கிறேன். உன் பேரனுக்கு என்ன தெரியும்? இங்கிலீஷ்ல 4 வார்த்தை சேர்ந்தாப்புல பேச தெரியுமா? ஒரு பேங்க்ல போய் எப்படி பணத்தை போடணும், எப்படி செக் எழுதணும் தெரியுமான்னு கேட்குறேன் நான். என்ன தெரியுமா பேரனுக்கு? சும்மா மாட்டு மடியில் உட்காந்து சர்ரு பொருன்னு பாலை கறந்து கொண்டு போய் ஊற்றி போட்டு வரான். அந்த காசை பூரா கொண்டாந்து உன் கையில் கொடுக்குறான். நீ தானே நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவனுக்கு என்ன தெரியும்? இதே சரு புருன்னு பால் கறக்குறானே. ஏய், என் பேரன் படுற கஷ்டத்தை நீ இம்புட்டு நக்கல்லாம் ஏண்டி பண்ணிக்கிட்டு தெரியறியா நீனு?
இங்க பாரு கிழவி, உன் வீட்டுக்கு நல்ல பொண்ணா கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க. அந்த பொண்ணு எது சொன்னாலும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்தீன்னா உனக்கு சோறு தண்ணி கிடைக்கும். இல்லாட்டி உனக்கு சோறு தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. நீ பிச்சை எடுத்துதான் இங்க வர பாத்துக்க. லூசு நெட்டவள்ளி, அறிவு கட்டவள்ளி, எப்படி அடி பேசுவ? எனக்கு ஏற்கனவே அது கோவத்தில் இருக்கு. அது கோவத்தை தூண்டி விட்ட மாதிரி நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியடி. அது வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைய வச்சு டார்ச்சர் பண்ண போதுடி. என்னடி பேர் டார்ச்சர் பண்ண போது? அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்சலுங்கிறேன்? அது அழகு என்ன, அறிவு என்ன? பிள்ளைக்கிட்ட திறமை இருக்கான்னு தாண்டி பார்க்கணும். குடும்பம் இருக்கா, கௌரவம் இருக்கா, வசதி இருக்கா, செய்வன செய்வாங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்கடி. அந்த புள்ள நினைச்சதுன்னா டக்குன்னு ஒரு அரசாங்க வேலைக்கு அது போயிடும்டி. அது அரசாங்க வேலைக்கு போயிடுச்சுன்னா புருஷனை உட்கார வச்சு ராஜா மாதிரி பார்த்துக்குண்டி. அந்த மாதிரி நல்ல பிள்ளை கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கிளவி கடை தவக்கலை மாதிரி தவ 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 தவன்னு கத்திக்கிட்டு கிடக்கு. உங்களை வச்சுக்கிறேன்டி. அவன் சம்பாரிச்சு கொடுத்து என் பேரை உட்காந்து சாப்பிடணுமா? அதுக்கு என் பேரை தூக்குளத்தவங்களாண்டி, தூக்குளத்தவங்களா. நாங்கள் குடும்பத்தோட விஷத்தை குடிச்சிட்டு செத்தாலும் சாவுமே தவிர அவன் சம்பாரிச்ச கஷ்டம் நாங்கள் உட்காந்து ஒரு வேளை சோறு திங்க மாட்ட முடியே. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவன் தானே. அவனை வச்சுக்கிறேன், உங்களை அதுக்கப்புறம் பேசிக்கிறேன்டி. ஆமா ஆமா, அந்த கிழவனை வச்சுக்காமலாம் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்குது. இதுக்கு மேலதான் வச்சுக்கிறதுக்கு போதும். கிளவி பேசுது பாரு பேச்சு. பாடி கிளவி பாடி. இந்த சிரிப்பு சிரிப்பிக்கிட்டு போற, கழுத்தை சுளிக்க போகுது. ஏட்டியே கிளவி செம கொலை காண்டில் இருக்குதுடி. ஐயையோ, அந்த சரசு பிள்ளை என்ன பண்ணுமோ தெரியலையே. இதே இந்த சரசு பிள்ளை லவ் பண்ணுனுச்சோ பண்ணலையோ, நம்ம பொருளையை கிளப்பி விட்டு ஊரெல்லாம் பஞ்சாயத்துக்கு கிளப்பி விட்டு பஞ்சாயத்து ஆக்கி விட்டு இப்போ கல்யாணத்தையே முடிச்சு விட்டோம்டி. ஐயையோ, செம என்டர்டெயின்மெண்ட் தான் நெட்டவள்ளி. உனக்கு தாண்டி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு. மானங்கட்ட பயிலுவ, வெளுங்க பயிலுக, பிச்சைக்கார பயிலுக. இவனுங்க பண்ணின வேலைக்கு அவளுகெல்லாம் என்ன பேசுகிற அளவுக்கு வச்சு விட்டானவளே. அவள் என்ன பேச்சு பேசுகிறாளோ அவ்வளவா. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த பஞ்சவர் நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ இல்லை பேராண்டி, கிளவி ரொம்ப கோவமா இருக்கா. வட வெளியில ஓடி போயிடுவோம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா போதும்டா. எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிழவன் தான். அவனுக்கு என்ன பண்ணுறது? அவனை கொல்லவும் முடியல, போனால் போதுன்னு விடவும் முடியல, என் கோவத்தை அடக்க முடியலையே. மன்னிப்பு கேட்டனால மன்னிச்சிடலாம் பார்த்தா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறானே. மன்னிச்சாலே யாத்திரை அடங்காதே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பேராண்டி, வைத்த கலக்குதுடா. கொலை வெறியில இருக்காடா. நான் எங்கேயாச்சும் போயிடுறேன்டா. தாத்தா, ஆமா தாத்தா, சத்தம் மடமா ஓடிடுவோம். இல்லே திருட்டு பயிலுவலா, எங்கடா போறீங்க? என்னது திருட்டு பயிலுவலா? கிழவி என்ன கிழவி, தாத்தாவையும் சேர்த்து இப்படி மரியாதை இல்லாம பேசுற? உன்ன தாண்டா சொன்னேன். உனக்குலாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது? மரியாதை வேற. உன் கூட சேர்ந்து நின்னா அந்த ஆளுக்கு இந்த மரியாதை தாண்டா கிடைக்கும். அந்த மரியாதை தான் கிடைக்கும். பஞ்சவர்ணா, ரொம்ப கோவமா இருக்க. லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கட்டுமா? இல்ல உனக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்த பாரு, ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். குடிச்சின்னா அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கும். அப்படியே கண்ணை சேர்ந்து அப்படி உட்காந்துன்னு வச்சுக்குவேன். அப்படியே டென்ஷன் பூரா போயிடும். நீ ஒன்றும் கவலையே படாத. அந்த உடனே ஓடி போய் நான் சிட்டாட்டம் பறந்து போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். சூசு வாங்கி தரீங்களோ? சூசு பரவாயில்ல, நல்லா கத்துக்கிட்டேன். கிழவியே, ஏன் கிழவி தாத்தார் அப்படி கத்திக்கிட்டே இருக்கிற? அவரு என்ன உனக்கு ஜூஸ் தானே வாங்கி தரேன்னு சொல்றாரு, ஏன் இப்படி கத்துற? என் முன்னாடி கோவம் வந்துச்சுன்னா பேசுவாதான், திட்டுவாதான், கெட்ட கெட்ட வார்த்தையில அதான் அசிங்கமா பேசுவாதான். ஏன் தூக்கி போட்டு அடிப்பா, உதப்பா, கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணா கூட பண்ணுவா. எல்லாத்துக்கும் அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுடா. இதை கேட்கறதுக்கு நீ யாருமே கிடையாது. ஒழுங்கா ஓடி போயிடு. நானாச்சு, என் பொண்டாட்டியாச்சு. என்ன தாத்தா அப்படி சரண்டர் ஆயிட்ட? கருமை இளவே, இவ்வளவு மோசமா இருக்கா தாத்தா நீனு? என் பொண்டாட்டிக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. இந்த நிமிஷமே என்ன தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பாடா. நான் வாங்கிக்குவேன். உனக்கு என்ன வந்துச்சு? போடா போடா. இங்க பாரு, போறதுதான் போற. என் பொண்டாட்டிக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும். போய் இதை வாங்கிட்டு வா. போ ஓடு 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 ஓடு. ஊருக்குள்ளார எம்மானம் மரியாதை கௌரவம் அத்தனையும் குழி தோண்டி புதைச்சி விட்டு என்னை 4 பேர் நக்கல் நையாண்டி பண்ணுற அளவுக்கு பேசி விட்டு என்னை எத்தனை பேர் என் முதுகுக்கு பின்னாடி எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாளோ எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துக்கிட்டு இப்போ எனக்கு நீ ரோஸு மில்க் வாங்கி கொடுக்க பாரியா? ரோஸு மில்க்கு பஞ்சவர்ணா, கோவப்படாத பஞ்சவர்ணா. உன்னை விட்டா எனக்கு வேற யாருடி இருக்கா? திட்டுறியா? திட்டடி, வாங்கிக்கிறேன். 2 அடி கூட அடிச்சுக்க, அதையும் வாங்கிக்கிறேன்டி. இப்படி கோவப்பட்டு கத்தாதடி. உன் உடம்பு தாண்டி வீணா போயிடும். உன் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் அனாதையா போயிடுவேன்டி. எனக்கு வேற யாருடி இருக்கா? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி. அதனால நீ கோவப்படாதடி. இடியே என்ன 2 அடி கூட அடிச்சுக்கடி. பஞ்சவரம், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்டி. தாத்தா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கிழவி எப்படி இருந்தாலும் வாயை மூடிக்கும். நம்ம ஓடிடுவோம். எனக்குன்னு யாரு இருக்கா? உன்னை விட்டா எனக்குன்னு யாரு இருக்கா பஞ்சவரணா?
ஐயோ எதுக்கே அப்படி அழுவுற? ஏதோ கோவத்தில் 4 வாரத்தை திட்டிவிட்டேன்னா உன்னை விட்டுடா போயிட போகிறேன். கண்ணை தொட்ட முதல்ல அழுவி நிப்பாட்டு. இருந்தாலும் என் கோவம் குறைய மாட்டேங்குது. என் கண்ணு முன்னாடியே நிற்காத, நீ போயிடு. நீ நின்னா இன்னும் எதாச்சும் நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நீ என்கிட்ட அந்த மாதிரி அழுதுகிட்டு இருப்ப. நீ அழுவுறத பார்த்தா எனக்கு மனசு தாங்காது. அதனால ஒழுங்கா போயிடு. என் கோவம் குறைஞ்சதுக்கு பிறகு வந்து என்கிட்ட நீ பேசு.